கிட்ட நேரடியா பேசிட்டேன். பாசிட்டிவா தான் இருக்கு. அவனே உங்ககிட்ட நேரடியா வந்து பேசுறேன்னு சொன்னான். மதிக்கே இந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லாதப்போ எதுக்கு சஞ்சய் கிட்ட வந்து பேசணும்? மாமியார் மருமகளும் அடிச்சுக்கிட்டு சாவுங்கடி. நித்யா இல்லனா ரம்யா சத்யான்னு அப்ளிகேஷன் போட்டு போயிட்டே இருப்பான். இவனாலலாம் யாரையும் உண்மையா லவ் பண்ணவே முடியாது. உண்மையா சொல்லணும்னா வீக்கெண்ட்ஸ்ல மகாபலிபுரம் கூட்டிட்டு போறதுக்கு இவனுக்கு ஒரு ஃபிகர் தேவை. அவ்வளவுதான். உங்க மனசுக்கே தெரியும் நீங்க பேசுறது அநியாயம்னு. குட் மார்னிங். ஹலோ. ஹலோ, எப்போ வந்தீங்க? உட்காருங்க. நான் வந்ததை கூட கவனிக்காம படிச்சிட்டு இருக்கீங்க. சாரிங்க, கவனிக்கல. நீங்க என் மேல வருத்தப்படக்கூடாது, எல்லாம் இவரால தான். என்கிட்ட போன்ல படிச்சு முடிச்சிட்டேன்னு சொன்னீங்க, ஆனா இப்ப வரைக்கும் படிச்சிட்டு இருக்கீங்க. அப்ப என்கிட்ட கதை விட்டீங்களா? எனக்கு அப்பவே டவுட், நானும் ஒரு பக்கத்தை அதுக்குள்ள படிச்சிட்டீங்களான்னு. இப்போ வரைக்கும் படிச்சிட்டு இருக்கேங்கிறது உண்மைதான். ஆனா இதுல ஒரு 10-15 கதை என்னை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுங்க. அதான் திரும்ப திரும்ப படிச்சிட்டு இருக்கேன். நிஜமாவா? ஃபுல்லா முடிச்சிட்டு திரும்ப படிச்சிட்டு இருக்கீங்களா? மொத்தமாவே திரும்ப ஒரு தடவை எல்லாத்தையும் படிக்கலாம் தான் பார்த்தேன். அப்போ ரெகுலரா வாசிக்கிற பழக்கம் உள்ளவரா நீங்க? சேச்சே, அம்மாக்குன்னு தான் வாங்கிட்டு போனேன். சும்மா பொழுது போகலன்னு புரட்டினேன். அப்படியே என்ன உங்க புக்கு உள்ள இழுத்து விட்டுருச்சுங்க. என் புக் இல்லைங்க, புதுமை பித்தனோட புக். கரெக்டு தாங்க. ஆனா எப்படிங்க, எப்படி இவரால மட்டும் இப்படி எழுத முடிஞ்சது? ஒரு சாதாரண ஆளை எப்படிலாம் வர்ணிக்க முடியுங்கிறதுக்கு இவர் எழுதின கதையில ஒரு உதாரணங்க. கேளுங்களேன். ஒரு மாணவன் பலமுறை பரீட்சை மண்டபத்தில் புத்திசாலித்தனத்தை சூது விளையாடி பார்த்தும் சலியாத தனியாண்மை தருகன் வீரன். மொஃபசல் கிராஜுவேட் மோஸ்தர் 1000 கால் மண்டபம் அமைக்க ஆரம்பித்து 2 தூண்களை நிறுத்திய பின் காரியத்தையே மறந்து போனது போல கன்னத்திற்கு ஒரு தூண் கட்டிய கேரா. தண்ணீர் விட்டு தளதளப்பாக வளர்க்காதது போன்ற கனத்த மயிரை அரும்பு மீசையாக்கும் முயற்சி. வர்ணம் பூசிய வெள்ளைக்காரச்சி உதடு போல சிவப்பேரிய உதடு. நீல கிராப்பு. சீவாமல் பேணாமல் இருந்தால் அகில இந்திய பேன் காங்கிரஸ் கூடுவதற்கேற்ற இடவசதி. கழுத்திலே மனதின் பெட்டைத்தனத்தை காட்டும் மெல்லிய தங்கச் சங்கிலி. இங்கிலீஷ் ட்வின் ஷேர். கழுதை பொதி சுமந்த மாதிரி பாத் டவல் அலங்காரம். இடையில் நிர்வாணம் இல்லை என்பதை உய்விக்க வேஷ்டி. காலில் பெட்டை மாறி ஸ்லிப்பர். செகண்ட் கிரேட் சினிமா ஆக்டர் கம் சலூன் பார்பர் அப்பியரன்ஸ். பாத்தீங்களா எப்படி வர்ணிச்சிருக்கார் பாருங்க. அப்படியே அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுது பாருங்க. படிக்கும்போது நம்ம மனசுக்குள்ள அப்படியே கற்பனை தானா வருது. அடுத்து இன்னொரு கதையில பாருங்களேன். இவ்ளோ டீப்பா எல்லா கதையையும் படிச்சிருக்கீங்க. மனப்பாடமா வேற எக்ஸ்பிளைன் பண்றீங்க. இதெல்லாம் இன்வால்வ்மென்ட் இல்லாம வரவே வராதுங்க. அதாங்க இவரோட எழுத்துக்கு இருக்கிற மகத்துவம். படிக்கும் போதே நம்மள பலவிதமா யோசிக்க விட்டு ஒரு குழந்தைய கைப்பிடிச்சு நடக்க பழக வைக்கிற மாதிரி வாழ்க்கையை சொல்லித்தர எழுத்துங்க இவரோட எழுத்து. ஆனாலும் எனக்கு இப்ப வர ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. எப்படி இவ்ளோ சீக்கிரமா படிச்சீங்கன்னு? நீங்க வேற. என் வைஃபோட பிரச்சனை இல்லாம இருந்தா இன்னும் சீக்கிரமாவே முடிச்சிருப்பேன்.
செகண்ட் டைம் எல்லாத்தையுமே வாசிச்சு முடிச்சிருப்பேன். அப்புறம் சோமு, நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. சொல்லுங்க. என்கிட்ட நீங்க பேசணும்னு நினைச்சு கால் பண்ணா தயவு செஞ்சு பேசிடுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. கால் பண்ணா பேசணுமா? நான் பேசதானே செய்றேன். இல்ல, 2-3 தடவை உங்க நம்பர்ல இருந்து கால் வந்து கட் ஆயிடுச்சு. அப்புறம் 2 தடவை blank மெசேஜ் வேற வந்தது. நான் கூட திரும்ப ட்ரை பண்ணேன். நான் ஹலோன்னு சொன்னதும் ஏன் கட் பண்ணிட்டீங்க? அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. என்ன மன்னிச்சிடுங்க ரஞ்சினி. இதுக்கு எங்க மன்னிப்பெல்லாம்? ஆனா நீங்க ஏன் அப்படி பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. இத எப்படி சொல்றதுன்னே புரியல ரஞ்சினி. இல்ல விட்டுருங்களேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்காது ப்ளீஸ். சாரி சோமு. அப்போ கால் பண்ணது, blank மெசேஜ் அனுப்புனது, இது எல்லாமே தப்புன்னு ஃபீல் பண்றீங்க, கரெக்டா? சாரிங்க. தப்புன்னு தெரிஞ்சு அதை நீங்க திரும்ப பண்றீங்கன்னா அப்போ உங்க மனசுல என்ன பத்தி என்ன மாதிரியான ஒப்பீனியன் வச்சிருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கதையை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்ணப்ப உங்க மேல எனக்கு பெரிய மரியாதையே வந்தது. ஆனா இப்ப நீங்க பண்ண வேலை, சாரிங்க, ரொம்ப கோவம் தான் எனக்கு வருது. இல்ல ரஞ்சினி, இதுக்கு மேலே இதை நான் எப்படி மறைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரியான blank மெசேஜஸ், மிஸ்டு கால் எதுவுமே நான் பண்ணல. அதெல்லாம் பண்ணது என் வைஃப் மதி. இந்த புக்கு ஏதுன்னு கேட்டா நீங்க தந்ததுன்னு சொன்னேன். நீங்க யார் என்னன்னு ஒரே விசாரணை. அப்புறம் அடிக்கடி என் ஃபோன் எடுத்து செக் பண்ணிட்டே இருந்தா. யதார்த்தமாக தான் நான் இதை கண்டுபிடிச்சேன். அவள் உங்களுக்கு கால் பண்ணி கட் பண்ணும்போது கையோட பிடிச்சிட்டேன். உங்களுக்கு தேர்ஸ்டே கால் வந்து கட் ஆச்சே, அப்போதான். ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டா ஏதோ சொல்கிறா. ஏன் அப்படி பண்றாங்க? சந்தேகம்தான். வேற எந்த பொண்ணு கூட பேசினாலும் சிக்கல். ஆக்சுவலி பூம்பொழில் டியூஷனை கூட அவங்க வீட்லேயே போய் எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எப்போ பார்த்தாலும் சண்டை. பார்க்குற பேசுகிற எல்லார் கூடயும் சேர்த்து வச்சு பேசுறது வாழ்க்கையை வெறுத்து போச்சுங்க. இத்தனைக்கும் லவ் மேரேஜுங்க. அதுவும் எப்படிங்கிறீங்க? அவளுக்கு ஏற்கனவே பாபுங்கிற ஒருத்தனோட லவ் ஃபெயிலியர் ஆகி சூசைடு வரைக்கும் போனவளை காப்பாற்றி நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அவளுக்கு அந்த பாபுவோட லவ் இருக்கிறது தெரியாம நான் பாட்டுக்கு ஒன் சைடா இவளை சீரியஸா லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நான் அவள் லவ் ஃபெயிலியரை பெருசா எடுத்துக்கவே இல்லை. எனக்கு அவளை பிடிச்சிருந்தது, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவள் மனசு எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுவேன். ஆனா அவ எதுக்கு எடுத்தாலும் என்னை சந்தேகப்படுறா. அது ஏன் தான் எனக்கும் புரியல. ரொம்ப வேதனையா இருக்குங்க. அதுக்கு என்ன காரணம்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு தாழ்வு மனப்பான்மை, இதுதாங்க. நாம ஏற்கனவே ஒருத்தரை காதலிச்சிருக்கோம், இவரை கல்யாணம் பண்ணிருக்கோம். ஏதோ ஒரு விதத்துல நான் என் ஹஸ்பண்டை விட தாழ்ந்தவங்கிற ஒரு நினைப்பு. அந்த இன்ஃபீரியாரிட்டிய சுப்பீரியாரிட்டியா மாத்திக்கிறதா நினைச்சு இப்படி எல்லாம் பண்றாங்க. இது கரெக்ட் பண்ண முடியாத பிரச்சனையே இல்ல. அவங்க கிட்ட உட்கார்ந்து பேசுங்க. நிறைய டைம் அவங்களுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணுங்க. எப்பவும் எதுலயும் எனக்கு நீதான் முக்கியம் அப்படிங்கறத அவங்களுக்கு உணர வைங்க. இதெல்லாம் கண்டிப்பா அவங்க கிட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். சரியா கெஸ் பண்ணிருக்கீங்க. இனிமே நீங்க சொல்ற மாதிரி நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். எப்படியாவது அவ என்ன புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதுங்க. நிச்சயமா நடக்குங்க. ஹலோ ஹலோ ஹலோ, ஒன் செகண்ட், எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, கேக்குதா? நான் இப்போ என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்தேன்.
சார் உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு 2 மேங்கோ மில்க் ஷேக், ஒரு சரி, சாண்ட்விச், சரி. அவ்வளோதான். சரி. எதுக்குமா எனக்கு மட்டும் இப்படி புதுசு புதுசா பிரச்சனை வருது? அதுவும் என் மாமியாரு எப்படா இவ மாட்டுவான்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. நீ வந்து தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா சொல்லிருக்க வேண்டாமா? அவங்க மதுவுக்கும் நடராஜுக்கும் கல்யாணம் பேசியிருக்காங்க. நீ என்னடானா சஞ்சய்க்கும் மதுவுக்கும் என்கிட்ட சொல்லியிருக்க. சரி, அதோட விட்டியா? யார் எக்கேடு கேட்ட நமக்கு என்ன? சித்ரா பாவம் ஆசையை வளர்த்துக்க போறா, நீ போய் சொல்லுன்னு சொன்ன. அதுதான் நானும் செஞ்சேன். இப்போ அது தப்பா? உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும். என் மாமியார் என்னடானா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நீதான் பேசி முடிச்சு வைக்கணும்னு என்ன போட்டு பாடா படுத்துது. நானும் சஞ்சய் கிட்ட போய் எப்படியாவது என்ன காப்பாத்திட்டான்னு கெஞ்சிட்டு வந்திருக்கேன். என்னை யாரும் காப்பாத்த முடியாது. சஞ்சய் எப்படியும் வந்து அவளை பிடிக்கலன்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் என் மாமியார் தேல் கொட்டுற மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் வார்த்தையாலே கொட்டி சாகடிக்க போறாங்க. ஏமா, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். தெரியுது. தெரியுதுன்னா நான் என்ன கதையா சொல்லிட்டு இருக்கேன்? இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் மதி? உன்னை எதுவும் பண்ண சொல்லல. என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பாத்துக்கிறேன். இது உன் மாமியார் வீட்டுக்கும் உன் சித்தப்பா வீட்டுக்கும் நடக்கிற பிரச்சனை. இந்த 2 குடும்பத்துக்கும் என்ன கண்டாலே ஆகாது. இதுல நான் என்ன சொன்னாலும் உனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை வரும். என்னம்மா, நேரம் பார்த்து குத்தி காட்டுறியா? என்ன மதி நீ இவ்வளவு நேரமும் என்னாலதான் எல்லா பிரச்சனையும்? உன்னை யார் அப்படி சொல்ல சொன்னான்னு கேட்டல? ஆமா, அதுக்காக இப்ப எனக்கு பிரச்சனை வரப்போ எக்கேடாவது கெட்டு போன்னு விட்டுருவியா? இங்க பாரு மதி, நான் வேணான்னு சொல்றப்பெல்லாம் கேட்காம உங்க சித்தப்பா வீட்டோட நீங்க தான் போய் சகவாசம் வச்சுக்கிட்டீங்க. அது இப்ப வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் எங்கெல்லாம் கொண்டு போய் விட போகுதுன்னு பாரு. என்னம்மா நீ? நான் மாட்டிட்டு அவஸ்தைப்படுற, நீ ஜோசி சொல்லிட்டு இருக்க. இது பாரு, நான் எதுவுமே சொல்லல. ஆனாலும் எனக்கு கெட்ட பேரு. அவங்க குடும்ப விஷயமா தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் பேசாத. என்ன மாட்டி விட்டுட்டு நீ தப்பிச்சுக்கிற, அதானே? நம்ம மதி நாத்தனாராச்சேன்னு நினைச்சு நல்லதுக்கு தான் நான் இப்படி சொன்னேன். அதனாலதான் பிரச்சனைங்கிறப்போ அதை விட்டு ஒதுங்குறது தானே சரியா இருக்கும். உனக்கும் அதுதான் நல்லது. ரொம்ப சந்தோஷமா. இப்படி பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம சமயம் பார்த்து நல்ல கால வர்ற. நான் எப்படி நாசமா போனாலும் பரவாயில்ல, நீ யாருக்கும் பதில் சொல்லக்கூடாது, அதானே? நீ சந்தோஷமாவே இரு. என்னால உனக்கு இனி எந்த பிரச்சனையும் வராது. நீ பெத்த பொண்ணு தானே நானு. எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? என்னமோ பட்டும் படாம எனக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி பேசுற. உன் பேச்ச கேட்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன் பேச்ச கேட்காம சித்தப்பா வீட்டோட பேசிட்டேன்னு மனசுக்குள்ள வஞ்சம் வச்சு இப்ப பழி வாங்குற. அவ்வளவுதானா? வேற ஏதாவது வச்சிருக்கியா? முன்னாடி எல்லாம் உன் மாமியார் சொல்லி கொடுத்தது வந்து அப்படியே பேசி என்ன கஷ்டப்படுத்துவ. இப்போ உன் மாமியார் மாதிரி நீயும் ஆயிட்ட. இப்ப நீ என்னதான் சொல்ல வர? உன்னை பெத்ததுல இன்னைக்கு தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல வரேன். ஏய், ஒரு நிமிஷம் நில்லுடி. ஏமா, இவன் புருஷனுக்கு நான் என்னமா பாவம் பண்ண? கேளுமா. என்ன குட்டி, என்னாச்சு? ஏன் அழற? மாப்பிள்ளை என்னமா சொன்னாரு? என்னாச்சு குட்டி, சொல்லு. வேணும்னே என்ன எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டாருமா. சூர்யா தானே உன் பேரு? உன்னை நான் உள்ள வர சொல்லவே இல்லையே. இது படிக்கிற இடம். படிப்பில் கூட முன்ன பின்ன இருக்கலாம், பட் ஒழுக்கத்தை கற்றுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீ நாளைக்கு உன் பேரண்ட்ஸை கூட்டு வர, அதுக்கப்புறம் நீ கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ரொம்ப அசிங்கமா போயிடுச்சுமா. என்ன மதி இது? ஏன் மாப்பிள்ளை இப்படி பண்றாரு? மா, என்னம்மா ஆச்சு உனக்கு? இவ சொல்றானா அதை அப்படியே கேட்டுக்கிட்டு நீயும் பேசுவியா? நான் தெரியாம தான் கேக்குறேன். நிஜமாவே நான் உன் பொண்ணு தானா? அன்னைக்கு இவ என் வீட்டுக்கார பத்தி தப்பா பேசுறன்னு நான் சொன்னேன். நீ என்ன பண்ண? குட்டி நீ காலேஜுக்கு போ, குட்டி நீ சாப்பிட்டு போ, குட்டி நீ பத்திரமா போன்னு உன் பொண்ணை பத்தி மட்டும் தான் பேசின. ஏண்டி இப்படி பண்ணுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. இது பெருசுப்படுத்த வேணான்னு என்கிட்ட தானே சமாளிச்ச. இப்ப மட்டும் என்ன நடந்துச்சுன்னு முழுசா கூட தெரிஞ்சுக்காம எடுத்த உடனே அவர் மேல குத்த சொல்ற. என்னம்மா இதெல்லாம்? மதி, நீ புரிஞ்சுதான் பேசுறியா? அவ உன் தங்கச்சி, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு. பொம்பளை புள்ளைய போய் வெளியே நிப்பாட்டி வைக்கலாமான்னு நீ தானே கேட்கணும். பொம்பளை புள்ளனா அடக்க ஒடக்கமா இருக்கணும். தேவையில்லாம ஒரு ஆம்பளைய காலேஜ் போற அசிங்கப்படுத்துறதா? என்ன மதி இப்படி பேசுற? உன் புருஷனுக்கு ஏன் மேல தானே கோவம்? என்ன மட்டும் அவமானப்படுத்த சொல்லு, உடனே பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வர சொல்றது. ஏன் நான் யாருன்னு அவருக்கு தெரியாதா? பாரு, நல்லா பாரு.
இதுல இருந்தாவது தப்பு அவர் மேல இல்லைன்னு புரிஞ்சுக்கோ. இவ தான் தப்பு பண்ணிருக்கா, அதான் பயப்படுறா. அறிவு கேட்டவளே, உன் புருஷனுக்கு அம்மாவையும் சேர்த்து வச்சு அசிங்கப்படுத்தணும். அதனாலதான் அவங்களை வர சொல்லிருக்காரு. ஆரம்பிச்சிட்டியா? இப்ப எதுக்கு அம்மாவை இதுக்குள்ள கொண்டு வர? குட்டி நீ கொஞ்சம் அமைதியா இரு. எப்படிமா இருக்கிறது? இன்னைக்கு எத்தனை பேர் என்ன பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க தெரியுமா? பாத்தல உன் செல்ல மகள, நீ சொல்லியே வாய் அடைக்க மாட்டேங்கிறா. காலேஜ்ல என்ன அராஜகம் பண்ணிருப்பா? அராஜகம் பண்றது யாரு? நானா உன் புருஷனா? காலேஜ்ல வந்து கேட்டு பாருடி தெரியும். குட்டி நீ கொஞ்சம் பேசாம இரு குட்டி. அவளை பாருமா, தேவையில்லாம பேசுறா. யாரடி தேவையில்லாம பேசுறா? நீ தேவையில்லாம பேசுற. ஏய், பேசிட்டு இருக்கோம்ல, என்ன திமிர் பண்ணிட்டு இருக்கியா? பேசிட்டு இருக்கீங்களா? சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் மீன் மார்க்கெட்டா? முதல்ல எல்லாரும் வெளில போங்க. அத சொல்லி நீ யாருடா? எச்சிப்பா, உனக்கு வேற வேலையே இல்லையா? நீ சண்டை போடுறதுன்னா உன் மாமியார் கிட்ட போட வேண்டியதானே? இங்க எதுக்காக வந்து சண்டை போட்டுட்டு இருக்க? மொத்தம் இவளுக்கும் பொறுக்கல. யாருடா? எனக்கு பொறுக்கல. உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? ஏன் அப்படி பேசுறீங்க?